நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Revit ஃபேமிலியில் ஒரு விண்டோ எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி. நீங்கள் Revit ஓப்பன் பண்ண உடனே எனி வெர்ஷன் மாடல்ஸ் ஒன்று இருக்குங்க, அதில் ஓப்பன் நியூன்னு வரும். ஃபேமிலிஸ் அதுலேயும் ஓப்பன் ஃபேமிலி தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபேமிலியில் நியூ ஒன்று போனீங்கன்னு சொன்னால் இதில் விண்டோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஓகே. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய 3D வியூவில் செக் பண்ணி போடுங்க. இது ஆல்ரெடி வந்து ரெஃபரன்ஸ் லெவல் போனீங்கன்னு சொன்னால் அதில் வித் வந்து பேராமீட்டர் செக் பண்ணி தான் டிசைன் பண்ணிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா சில் ஹைட் டிஃபால்ட்டாக 3 feet இருக்குது. அதே மாதிரி அதில் ஓப்பன் ஹைட் 4 feet இருக்குது. இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபேமிலி டைப் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம இதில் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இல்லை நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ண அதுக்கு முதல்ல எப்போவுமே க்ரியேட் போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரூஷன், பிளண்ட், ரிவால்வ், ஸ்வீப், ஸ்வெப்ட், பிளண்ட், ஒயிட் ஃபார்ம் இருக்குது. இதில் நீங்கள் இதில் ஃப்ரேம் க்ரியேட் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும்போது ஸ்வீப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பாத் அல்லது பிக் பாத் ஏதாவது வந்து ஸ்கெட்ச் பாத் போங்க. ஸ்கெட்ச் பாத் போனீங்கன்னு சொன்னால் செட் ஒர்க் பிளான் இருக்கும். ஓகே, செட் ஒர்க் பிளான் போனீங்கன்னா பிக்அப் பிளான். Okay, now create sketch path. இப்போ ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம். இதில் 3D வியூவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பாத் வழியாக நம்ம ஃப்ரேமை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம இதில் ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணும்போது ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் ஃபினிஷ் கொடுத்துட்டு அடுத்து எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னு சொன்னால் இப்போ க்ரியேட் ஆகும். எனக்கு இது வந்து இந்த ஃப்ரேம் வந்து 4 inch தேவைன்னு சொன்னால் இது ஆல்ரெடி 3 inch 2 4 inches. Now okay, இதை trim பண்ணுங்க. ஓகே, இப்போ அது 3D வியூவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினிஷ் கொடுங்க. ஓகே, ஃப்ரேம் கம்ப்ளீட். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா இதில் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் போய்ட்டு நியூ ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. நியூ மெட்டீரியல்ஸ் நேம் WFன்னு சொன்னால் விண்டோ ஃப்ரேம். ஓகே, இதில் சட்டை சேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு தேவை மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டல் அலுமினியம். ஓகே, நான் apply இப்போ வந்து இதுக்கு ஆட் பண்ணுங்க மெட்டீரியல்ஸ் ஃப்ரேம். ஓகே, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸ்டீரியர் பண்ணணும்னு சொன்னால் இது நீங்கள் இதை செஞ்சுட்டு இப்போ க்ரியேஷன் பாருங்கள். இதில் ஃபேமிலி டைப் எடுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். விண்டோ 5 feet, விட்த் வந்து 4 feet, ஹைட் 6 feet. ஓகே, அப்ளை. ஓகே ஓகே, நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்டீரியர் போனீங்கன்னு சொன்னால் இதை டபுள் சைஸ் இதில் பெனல் 2 பக்கம் வர்ற மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் இது ஆல்ரெடி இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது எக்ஸ்டீரியர் போய்ட்டு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது கிரியேட் ஆப்ஷன், எக்ஸ்ட்ரூஷன் இதில் ரெக்டாங்கிள் சாப்பிடுங்க. ஃப்ரேமில் நம்மளோட திக்னஸ் வந்து எப்போவுமே ஒரு
2 inches இருக்கும். ஆகவே சென்டரில் வரதுக்கு மைனஸ் 1 inches end extrusion வந்து plus 1 inches. Okay, now create. Okay, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது frame size. frame வந்து எனக்கு 2 inch தேவை. offset minus 2 inch offset internal எல்லாம் லாக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து parameter செக் பண்ணும்போது ஓகே. now இது 2 size கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் இது ஃபுல்லாக கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முதல் நீங்கள் இதை சென்டரில் ஓகே இதை மூவ் பண்ணுங்க. delete பண்ணிட்டு இப்போ trim option போயிட்டு finish பண்ணுங்க. now okay, 3D check, finish. okay, frame creation complete. next நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்த ஃப்ரேம் எக்ஸ்டீரியர் வியூ வச்சு இதை நீங்கள் காப்பி பண்ணுங்க, மிரர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணி பாருங்க. பேராமீட்டர் 7 feet into 5 feet apply. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இன்டர்னல் பேனல், கிளாஸ் பேனல் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி. நான் பேனல் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் கிரியேட் ஆப்ஷன் போங்க, எடுத்து எக்ஸ்ட்ரூஷன் போங்க. எக்ஸ்ட்ரூஷன் போனீங்கன்னு சொன்னால் கிரியேட் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் பேனல் கிரியேட் பண்ண அப்புறம் இது வந்து பேனல் சைஸ் வந்து ஒரேஞ்சின் ஃபுல்லாக மைனஸ் 0.5 inches arrange thickness, அதே மாதிரி plus 0.5 thickness. ஓகே, now இப்போ வந்து போயிட்டு இதில் பேனல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது நீங்கள் வேண்டிய மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பேனல்ற டைப்பை நான் இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 inches கொடுத்து மைனஸ். ஓகே ஓகே, இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து அதே மாதிரி இன்டர்னல் பேனலையும் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆப்ஷன், எக்ஸ்ட்ரூஷன், க்ரியேட், இது எல்லாமே ஓகே. 3D ஸோ இதை டைம் சார். now finish எல்லாமே லாக் பண்ணிக்கணுங்க. ஓகே, ஃபினிஷ். இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இதுக்குரிய ஃபைனல் கிரியேஷன் கம்ப்ளீட். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இது ரெண்டையுமே இதை மிரர் பண்ணுங்க. ஃபைனல் ஃப்ரேம், அடுத்தது ஃபைனல்லையும் மிரர் பண்ணுங்க. ஓகே, நான் இதை நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி டைப் எடுத்து ஓகே அண்டு 4 feet into 6 feet அப்ளை. ஓகே, நான் இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பார்டருக்கு ஒரு டைப் கலர், இதுக்கு வந்து வேறு டைப்பும். ஓகே, நான் 2 ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணலாம். மேனேஜ் போய்த்து மெட்டீரியல்ஸ் போய்த்து இதை வந்து டபிள்யூ ஃப்ரேமை நான் காப்பி எடுக்கிறேன். காப்பி எடுத்துட்டு இது வந்து பேனல் ஃப்ரேம் பிஎஃப் நடி கொடுக்குறேன். ஓகே, இதில் எஸ்ஆர்ட்டை மாற்றி கொள்கிறேன். இந்த பேருக்கு கிளாஸ் ஐட்டம் போயிட்டு நான் வந்து கொடுக்க போகிறது அப்ளை. ஓகே ஓகே, அடுத்து இன்னொரு மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன்.
பிஎஃப் காப்பி எடுத்துட்டு இது வந்து பேனல் இன்டர்னல் பேனலா ஐபி நான் ஓகே இதை செட் மாற்றுவோம். அது நான் கொடுக்க போகிறது PRAS அல்லது மெட்டல் PRAS. Okay, now apply. இப்போ வந்து 3D போய் பாருங்க, பார்த்துட்டு இப்போ இதுனா கொடுக்குறேன். இதில் வந்து ஃப்ரேம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபைனலில் எக்ஸ்டர்னல் ஃப்ரேமுக்கு வந்து நான் கொடுக்க போகிறது இதுக்கு நான் கொடுக்க போகிறது வந்து மெட்டீரியல்ஸ் ஃபைனல் இந்த ஆப்ஷனுக்கு போய் கொடுக்குறேன். ஓகே, இதுவும் ஓகே. ஃபைனல் ஃப்ரேம் அடுத்தது இன்டர்னல் கொடுக்குறேன். இது வந்து 3D view check, realistic. ஓகே, விண்டோ கிரியேஷன் கம்ப்ளீட். இதில் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓகே, விண்டோ கிரியேஷன் கம்ப்ளீட். இதை நீங்கள் ஃபைனலில் வந்து ஃப்ரேமில் எல்லாத்தையுமே நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் இன்னொரு ப்ரொஜெக்ட் கொண்டு போகும்போது ஒரு ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைல் நியூ ப்ரொஜெக்ட். ஓகே, வால் க்ரியேட் பண்ணுறேன். இதில் அந்த விண்டோவை செட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரெஃபரன்ஸில் அந்த லெவல் சரி போயிட்டு லோட் ப்ரொஜெக்ட் போங்க. போயிட்டு ஓகே, நான் விண்டோ க்ரியேஷன் கம்ப்ளீட். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வளங்க. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ண விண்டோ. இதில் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த ஃப்ரேம் விண்டோட ஃப்ரேம் இன்டர்னல் பேனல் சேம் கலர். மற்றது பேனலில் வந்து பேனல் ஃப்ரேம் வேறு கலர். ஓகே, இவ்வளோ தான் ஒரு விண்டோ கிரியேஷன் கம்ப்ளீட். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிம்பர் ஃப்ரேமுக்கு மேனேஜ்
materials, panel frame, wood. Okay, now apply. பாருங்க, அடுத்தது வந்து materials, IP, then வந்து wood கொடுக்குறேன், apply. ஓகே, ஓகே. அடுத்தது வந்து இந்த கலர், இது வந்து கலர் அப்ளை பண்ணுறல white categories, ஓகே. அடுத்தது வந்து இதில் எக்ஸ்டர்னல் ஃப்ரேம், மெட்டீரியல்ஸ் போயிட்டு இதை வந்து அப்ளை. ஓகே, ஒரு விண்டோ ஒன்று ஃபேமிலியில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தரவாக ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இன்னொரு ஃபேமிலி கிரியேஷனோட சந்திப்போம்.